இன்னைக்கான நல்ல பெரும் பேசு பொருளா இருக்க போற ஒரு ஸ்டாக் எது அப்படின்னா சன்ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. ஏற்கனவே சன்ஃபார்மா கம்பெனி பத்தி தான் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சன்ஃபார்மா கம்பெனி வந்து ஆர்கனான்ற ஒரு கம்பெனி வந்து வாங்க போறதா நியூஸ் வந்து வந்திருக்கு. அந்த நியூஸ் நல்லா மார்க்கெட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சன்ஃபார்மா கம்பெனி வந்து ஆர்கனான்ற கம்பெனியை வாங்குறதுக்காக 3 மாசமா வந்து நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. இவ்வளவு பிரைஸ் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா இவ்வளவு கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபைனலா என்ன வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா பர் ஷேருக்கு $14 வந்து கொடுக்க போறாங்க. இது கொடுத்து வாங்க போறாங்க. இதுக்கு சன்ஃபார்மா கம்பெனிக்கு $12 பில்லியன் மேல வந்து மணி வந்து தேவைப்படுது. இதுல $2 to $2.5 பில்லியன் வந்து இன்டர்னலாவே இந்த கம்பெனி வந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போறாங்க. மீதி இருக்கிற 9.25 இருந்து $9.75 பில்லியன் வந்து இந்த கம்பெனி பேங்க் மூலமா ஃபண்டிங் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபண்டிங் பண்ணி கொடுக்குற போறாங்க பாத்தீங்களா, இதுதான் நெகட்டிவான நியூஸா இருக்கு மார்க்கெட்ல. ஏன் அப்படின்னா இவ்வளவு ஃபண்டிங் பண்ணி கொடுக்குது, அதாவது ஒரு ஷேருக்கு $14 இவங்க வந்து பே பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இதனால நெட் டெப்ட் டு எபிட்டா வந்து பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. 2.3x வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமான கடன் வாங்கி முழுகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. டாடா ஸ்டீல் வந்து கோரஸ் வந்து பை பண்ணாங்களே, அதுக்கு அடுத்ததா இருக்கிற பெரிய செகண்ட் டீல் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு டீலா தான் இருக்கு. இங்க ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி அக்யூசேஷன் பண்றது இல்ல. ஸோ இந்த கம்பெனிக்கு இது எல்லாமே நெகட்டிவா இருக்கிற மாதிரி சொன்னாலுமே பிளஸான நியூஸும் நிறைய வந்திருக்கு. இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க விமன் ஹெல்த் கேர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இந்த ஆர்கனைன் கம்பெனி வந்து இருக்காங்க. அதனால உலகத்திலே டாப் 3 விமன் ஹெல்த் கேர் அந்த ஒரு போர்ட்ஃபோலியோல உள்ள இங்க சன்ஃபார்மா கம்பெனி வந்து வந்துருவாங்க. இந்த கம்பெனி ஒரு வாங்கிட்டாங்கன்னு போது அடுத்ததா டாப் 7 பயோசிமிலர்ஸ் கம்பெனி இருப்பாங்களா, அதுக்குள்ளேயும் வந்துருவாங்க இந்த ஒரு கம்பெனி பை பண்றது மூலமா. அதுக்கு அடுத்ததா டாப் 25ல இருக்கிற அந்த வேர்ல்டு வைட் கம்பெனிஸ் இருப்பாங்களே, உலகத்திலே டாப் 25 கம்பெனி இருப்பாங்களே, அதுக்குள்ளேயே சன்ஃபார்மா கம்பெனி வந்து வந்துருவாங்க. அப்புறம் இங்க பயோசிமிலர் அப்புறம் இன்னோவேட்டிவ் டெக்ஸ் வந்து பார்க்கும்போது 20ல இருந்து 27% மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் இங்க சன்ஃபார்மா கம்பெனிக்கு. இது எல்லாமே ஒரு பிளஸ் சைனா இருக்கு. நெகட்டிவான சைனும் நம்ம பார்த்துட்டோம். சரி, எது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணி இந்த கம்பெனி வந்து இவங்க டர்ன் அரவுண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. பட் ஆனா கடன் கொடுத்து தான் வாங்க போறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இங்க இந்த ஆர்கனைன் கம்பெனிக்குள்ளே $8.6 பில்லியன் கடனும் வந்து இருக்கு. அதையுமே இந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் வந்து பண்ணணும். ஸோ அதனால இந்த ஒரு டீலை பொறுத்தல இங்க நிறைய அனாலிஸ்ட் எல்லாமே ஃபீல் பண்றது மிக்சடா தான் வந்திருக்கும். எப்படி போகுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏற்கனவே இந்த ஷேர் 7% ஏற்றிட்டாங்க நேற்றுக்கான நாள்லயுமே. ஸோ அதனால இங்க காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனி வந்து கரெக்டான பிரைஸ் கிடைக்குமோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்தது. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. இதனால மார்க்கெட்ல 3% இறக்கிட்டாங்க. பட் ஆனாலுமே ஜேஎம் ஃபினான்சியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் வச்சு $1575 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இங்க இருந்து 15% வெப்சைட்டுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த Q4 நெகட்டிவா தான் இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் மொமெண்டம் வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. லைக் வந்து அவங்க அட்வான்ஸ் சொல்றாங்க, அப்புறம் வந்து இங்க ப்ராஃபிட் வைஸ் சொல்றாங்க, அப்புறம் அந்த ஒரு பிசினஸ் க்ரோத் வந்து சொல்றாங்க. அப்புறம் எங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா இந்த கம்பெனி எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி சொல்லி இந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் வந்து இருக்கு, எவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீக்கா இருக்க ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. அதை வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. அதை தாண்டி இந்த கம்பெனி அசெட் குவாலிட்டி சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ அதனால இந்த ஒரு பேங்க்கு பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க ஜேஎம் ஃபினான்சியல் சர்வீசஸ். ஆக்சிஸ் பேங்க் நம்மளும் இப்போ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. 1-2 மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு HDFC பேங்க் அப்புறம் ஒரு பெரிய பேங்கா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து இருக்கு. ஐடிசி கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேபிள்ன்ற ஒரு சாக்லேட் இருக்குல்ல, அந்த ஒரு பிரீமியம் அந்த சாக்லேட் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை டபுள் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிரீமியம் சாக்லேட்கான அந்த ஒரு டிமாண்ட் வந்து இப்போ வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை டபுள் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு டிமாண்டை பூர்த்தி பண்ணிட முடியும். அடுத்த 15ல இருந்து 18 மாசத்துல வந்து இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து டபுள் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபேபிள்ன்ற சாக்லேட் வந்து இங்க அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போகணும். இங்க இந்தியாவோட ஓவரால் சாக்லேட் மார்க்கெட் வந்து 22,000 கோடியா இருக்கு. இதுல வந்து பிரீமியம் சாக்லேட்டோட அந்த ஒரு மார்க்கெட் வந்து 1000 இருந்து 1200 கோடியா வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. இந்த ஒரு 1200 கோடி ரூபாய் அந்த ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக தான் ஐடிசி கம்பெனி வந்து வராங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஃபேபிள் பிராண்டோட அந்த ஒரு சேல்ஸ் பொறுத்தல 50% வந்து இ-காமர்ஸ் மூலமா தான் நடக்குது. 35ல இருந்து 40% தான் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வந்து வாங்குறது. அப்புறம் இங்க வந்து பெங்களூர்ல ஒரு சில மால்ஸ்ல வந்து இருக்கு, அப்புறம் ஒரு சில மெட்ரோஸ்ல வந்து இருக்கு, அங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேபிள் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோர்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு வரப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிறைய வேரியேஷன்ஸை வந்து எடுத்துட்டு வரப்போதான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வேரியேஷன்ஸ் இங்க டார்க் சாக்லேட்ஸ்லயும் சரி, அப்புறம் வந்து இங்க ஃபெஸ்டிவலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி, அப்புறம் வந்து இங்க பர்சனலைஸ்டான அந்த ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான ஃபேபிள் சாக்லேட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பெரிய டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. $240 பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 4 வருஷத்தை கம்பைன் பண்ணோம்னா எவ்வளவு டிவிடெண்ட் வந்து வருமோ அந்த டிவிடெண்ட் வந்து ஒரே டிவிடெண்டா வந்து $240 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 8,000 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 8,300 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட கரண்ட் கெபாசிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 200 MTPA வந்து கிராஸ் பண்ணிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
20% வந்து ஏறி இருக்கு. இதுவே ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து 36% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. 87,000 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் ரெவன்யூவா இருக்கு. ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து இங்க நிறைய இடத்துல வந்து இங்க சிமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த டிமாண்டும் சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் இன்வெஸ்டர் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிட்டி யூனியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் இவங்க பண்ணாத அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி 350 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு Q4ல. கோர் இன்கம் ஆன இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்க்கும்போது 21%, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 23%, அட்வான்சஸ் வந்து 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு வந்து 1:3 போனஸ் இஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க 3 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிட்டி யூனியன் பேங்க் வந்து அடிஷனலா வந்து கிடைக்க போகுது. அண்ட் தென் இந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ₹2 per ஷேர் வந்து கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்தல Q4 எல்லாமே சூப்பரா தான் வந்திருக்கு. அண்ட் தென் ஃபியூச்சர் பிளான்ஸும் சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனால் ஆஸ் இன்வெஸ்டர் இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்தசன் பேங்க் இந்த ஒரு 3 பேங்கை கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் பிளேயரா ஒன்று வேணும், அதே மாதிரி இங்க டாப் 3 பிளேயர்ஸ்ல ஒரு பேங்க் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஆக்சிஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். Q4 சரியில்லை, பட் ஆனால் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அந்த ஒரு பிசினஸ் மொமெண்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க் பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. நீங்க வந்து லாங் டர்ம் ஜெனியா பாக்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டாப் பேங்க் வேணும் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்டா இந்தசன் பேங்க் வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டா வேணும் அப்படின்னா இந்தசன் பேங்க் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட போன வருஷம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து காமிக்கல, லாஸ் வந்து பண்ணாங்க. பட் ஆனா இந்த ஒரு குவார்டர் வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. 500 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனில இன்னும் வந்து பிரச்சனை இருந்துட்டு தான் வந்து இருக்கு. கிராஸ் என்பி வந்து அதிகமா இருக்கு. அசட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். டெபாசிட்ஸ் வந்து ஏறல, அது வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்றது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரோத் ஜர்னியா வந்து வேணும், கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்றதுக்கு ரெடி அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா ப்ராஃபிட் வந்து காமிச்சிட்டு வராங்க. பிசினஸ் மூவ்மெண்ட் வந்து ஸ்டெடியா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு க்ரோத் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதனால இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் 4 ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சன் ஃபார்மா, அதை பத்தி நம்ம நியூஸ் வந்து பார்த்துட்டோம். செகண்டா இருக்குது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஃபேஸ் 3க்கான கிளினிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபேஸ் 3க்கான கிளினிக்கல் ட்ரையல் வந்து இருக்குல்ல, அது எந்த ட்ரக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ட்ராடியாசின்ன்ற ஒரு ட்ரக்குக்காக இருக்கு. இது வந்து இந்த மலேரியா ட்ரீட்மெண்ட்காக, நம்ம இந்தியாவில் நிறைய பேர் மலேரியால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மலேரியா ட்ரீட்மெண்ட்காக இந்த ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல்பிக் ஃபார்மான்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இவங்க வந்து ஃபிங்கோலிமேட் அப்படின்ற ஒரு கேப்சூல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கான USFDA அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததான் வந்து ரூபிகான் ரிசர்ச்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனில USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்தாங்க. அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டு ஃபார்ம் 83 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா எந்த ஒரு ஃபார்ம் அப்சர்வேஷனுமே வந்து கொடுக்கல. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலா இருக்கு. இந்த 2026 ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் வேல்யூ வந்து இறந்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஐடியில வந்து பிசினஸ் மூவ்மெண்ட் வந்து சரியில்லாம இருக்க ரீசன்னால 15ல இருந்து 30% வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. இதனால இந்த கம்பெனியோட பிசினஸ் மூவ்மெண்ட் ஓவரால் ஐடியோட அந்த பிசினஸ் மூவ்மெண்ட்டுமே குறைஞ்சி 7 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ வந்து லாஸ் பண்ணிருக்கு. ஸோ இன்னும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. அதனால ஐடி ஸ்டாக்ஸ் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் அந்த வீக்கான டிமாண்ட் தான் வந்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து இன்னும் அதிக லெவலில் வந்து இன்னும் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களால வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இங்க விப்ரோ வந்து டேர்ன் அரௌண்ட் ஆகுது. இன்னும் அதுக்கும் மேலே வந்து டைம் எடுக்கும். 5 இயர்ஸ்க்கு மேலே கூட டைம் எடுக்கும். அதனால நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து போகணும். மீதி இருக்க அந்த ஒரு டாப் 3 பிளேயர்ஸ் இருப்பாங்க, TCS, HCLTech, அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ். இது வந்து அடுத்த ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். டெக் மஹிந்திரா பக்கம் போறீங்க அப்படின்னா அதுவுமே ஐரிஸ் கேரிவர்ட் ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து இருக்குதான்னு சொல்றாங்க. ஸோ அதனால எல்லாமே பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டரா இருக்கு. NBFC ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. NBFC கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவு வந்து ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ண போதான் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மான்சூன் வந்து சரியில்லை. இது வரைக்கும் 25 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மான்சூன் வந்து சரியில்லாம இருக்கு. மழை வந்து இல்லாம இருக்கு. இதனால இந்த ஒரு மே மாசத்துல இந்த NBFC கம்பெனிஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ்க்காக போவாங்கல்ல, அப்போ வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து ஃபார்மிங் அப்புறம் வந்து ரூரல் கூட வந்து லிங்க்டா இருக்க அந்த ஒரு NBFC கம்பெனிஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாமே ப்ரெஷர் வந்து அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து 2 வீலர் லோனா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டிராக்டர் லோனா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கல், இல்ல அப்படின்னா MSME, அப்புறம் ஃபார்மிங் ரிலேட்டடான லோன் இது எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களால ரீபே வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு NBFC செக்டர் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்கும்னு சொல்றாங்க. மழை சரியில்லாத இருக்க ரீசனால. இது வந்து ஃபினான்ஷியல் 2027 Q3ல வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். இப்போதைக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த மே மாசத்துக்கு அப்புறம் மழை வர அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்ல, அப்ப வந்து மழை வரல அப்படின்னா இன்னும் வந்து இந்த NBFCல வந்து ப்ரெஷர் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தசன் பேங்க் வந்து நேற்று வந்து 6% மேல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் லாஸ் பண்ண கம்பெனி இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. இதனாலே மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த ஒரு Q4 வந்து ஒரு நல்ல டர்ன் ஓவர் வந்து இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. இன்னுமே வந்து இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் வந்து நிறைய நிறுவனம் வந்து மெயின்டைன் பண்றாங்க. JM Financials வந்து 925 ரூபீஸ்க்கு வந்து போகும்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. நோவமா வந்து 900 ரூபீஸ் வந்து போகும்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. MK Financial Services வந்து
1100 வரைக்கும் போகும்னு சொல்லி டார்கெட் பேஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த இது எல்லாமே இந்தசன் பேங்க். சவுத் கொரியன் மார்க்கெட் வந்து இங்க யூகே மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளிட்டு 8வது உலகத்திலே பெரிய மார்க்கெட்டா, அதாவது ஷேர் மார்க்கெட்டா வந்து பார்க்கும்போது 8வது பெரிய மார்க்கெட்டா சவுத் கொரியா மார்க்கெட் வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூகே மார்க்கெட் வந்து இருந்துச்சு 8வது இடத்துல. அவங்களோட அந்த ஓவரால் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது $3.99 trillion வந்து இருந்துச்சு. இதை பின்னுக்கு தள்ளி $4 trillion மேல வந்து சவுத் கொரியா வந்து போயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து 45% வந்து இங்க கொரியன் கம்பெனிஸ் லிஸ்டா இருக்குது எல்லாமே ஏறி இருக்கு. அதுல மெயினா வந்து இங்க ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு. சிப் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்க ரீசனால ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து இங்க எஸ்கே ஐனிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, இந்த மாதிரி இந்த ஏஐ ரிலேட்டட் அப்புறம் இங்க சிப் டிமாண்ட் உள்ள ஒரு கம்பெனிஸ் எல்லாமே 40% மேல சர்ஜா இருக்கு. இதனால இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து சூப்பரா வந்து ஏறி இருக்கு. நீங்க வந்து யூகேவோட ஷேர் மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளிட்டு இங்க சவுத் கொரியா வந்து முன்னாடி போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த போர் சூழ்நிலை என்ன அப்டேட், அப்புறம் இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த போர்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஈரான் வச்ச ப்ரொபோசலை கம்ப்ளீட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஈரானோட ப்ரொபோசல் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரீஓப்பன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நியூக்ளியர் டாக்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பத்தியும் பேச தேவையில்ல, நியூக்ளியர் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டா ஈரான் வச்ச ப்ரொபோசல் வந்து இங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஈரான் கவர்மெண்ட் என்ன வந்து டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நீங்க கடந்து போகணும் அப்படின்னா எங்களுக்கு டோல் மாதிரி நாங்க வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குமே வந்து இந்த ட்ரம்ப் வந்து ஒத்துக்கல. இது வந்து குளோபல் ரூட்டா வந்து இருக்கு, நீங்க வந்து அந்த மாதிரி ஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஈரானோட ப்ரொபோசல் வந்து இங்க ட்ரம்ப் வந்து ஒத்துக்கல. அப்புறம் ட்ரம்ப் சைட்ல இருந்து வந்த ப்ரொபோசல் இந்த ஈரான் வந்து ஒத்துக்கல. இன்னுமே ஈரான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் போய் தேடிட்டு இருக்காங்க. லைக் வந்து சப்போர்ட்டுக்காக எங்க போறாங்க அப்படின்னா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஓமன்லாம் போய் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த போர் வந்து முடிவு வரல. பீஸ் டாக்ஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பீஸ் டாக்ஸுமே இன்னும் கரெக்டா வந்து போகல. நெகோசியேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நம்ம ஊரோட மார்க்கெட் இன்னைக்கு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கும். பிளஸ் இருக்காது, மைனஸ் இருக்காது, ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிஃப்ட் வந்து 35 பாயிண்ட் தான் பிளஸ்ல வந்து இருக்கு. இங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து சூப்பரா ஏறி இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து $108 per barrel வந்து போயிடுச்சு. இதனால நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. ஸோ நேற்றுக்கு நாள் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 900 crores மேல வந்து இங்க செல் பண்ணிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3800 crores மேல வந்து பை பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் டிஐஎஸோட பையிங் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கோல்டு அண்ட் சில்வரோட ரேட்டை பொறுத்தல கொஞ்சம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறி இருக்கு இன்னைக்கான நாள்ல. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.